வெல்கம் டு அனிமே வேல்யூவேஷன். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஜகால் மிங்கை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா டேனுடைய தண்டர் லைட்டிங்னால அப்படியே தீஞ்சு போய் டிஃபீட் ஆகிட்டு உட்காந்துக்கிறான். நீ நீ நிஜமாலே ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருந்தியா? என்னால் இது சுத்தமாக நம்பவே முடியல. நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துலேயே மயங்கி கீழே விழுந்துடுறான். இந்த டேனை பார்த்தா அது கொஞ்சம் கூட இவன்லாம் ஒரு ஆளே இல்லாத மாதிரி தான் டிஃபீட் பண்ணிக்குது. பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. அப்போன்னே 2 பேர் வந்துட்டு மை லார்ட் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து தான் சொல்கிறானுங்க. இவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் சொசைட்டி மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ஜஸ்ட் கிளானை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரை மாற்றிறானுங்க. அதில் இருக்கிற 2 பேர் தான் வைக்குமண்ட பிரதர்ஸ். நிஜமாலே அந்த பேர் தான் கைஸ் போயிட்டுருக்கு. நான் ஒன்றையும் வேணும்னே மாற்றலை. இப்போ அந்த வைக்குமண்ட பிரதர்ஸ் தான் சொல்கிறானுங்க, நீங்கள் உங்களுக்கு பரவாயில்லையா, நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, உங்களுடைய 5 தண்டர் டோட ஆட்டை பார்த்து தான் வந்து நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு வந்து பற்றி அவனை சொல்கிறானுங்க. உடனே அதுக்கு அந்த டேனு இல்லை நான் ஓகே தான், இப்போ இந்த பேட்டில் ஃபீல்டு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. உடனே அதுக்கு வந்து அவனுக்கு சொல்கிறானுங்க, ஜேகர் கிளானுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி வந்துட்டே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லிமிட்ஸில் இருக்கோம், நம்ம சீக்கிரமாக இப்போது தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. உடனே இது கேட்டு டேனோ சரி நம்ம தப்பிச்சு போயிடலாம், அதுக்கு முன்னாடி இவன் இந்த பாய்சன் கிங் அவனை நம்ம கூடயே கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் சொல்லுது. உடனே அவங்களும் எஸ்லா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கின்னு போகிறாங்க. மேங்க்ரியோ நீ நீ எப்படிப்பட்ட ஆள்லாம் எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு மனசுக்குள்ளே நினச்சினுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வழியில் கதற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மைண்டுக்குள்ளே தான் நடக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேங்கு பையன் சொன்னதில் தான் ஞாபகம் வருது. உனக்கு எப்படி இருக்குது இப்போது? உனக்கு பின்னாடி இந்த மாஸ்டர் மைண்டே நான் தான். நீ செயல்பட்ட எல்லா செயலும் நான் பண்ண பிளான் மட்டும்தான். உன்னை என் கைக்குள்ளே போட்டு ஒரு பொம்மை போல தான் இத்தனை நாளாக நான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கி உன்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து தாட் வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ யாரும் அட்டாக் பண்ண மாதிரி வர்றாங்க. உடனே டப்புன்னு இது சுதாரிச்சிட்ட ஹீரோ அவனை தட்டி விட்டு யாருன்னு கேட்குறான். நீ யாரு, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா அதை பார்த்து கேட்குறான். உடனே அந்த பொண்ணு, ஓ கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிட்ச்வானுடைய கேபிட்டல்லேருந்து தள்ளி ஒரு 200 லீ தள்ளி தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. லீனா கிலோமீட்டர்னு அவங்க பாஷையில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டேன் வந்துட்டு, ஹே யங் வாரியர் நீ கவலைப்படாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சேஃபான பிளேஸில் தான் இருக்க அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே ஹீரோ இதை பார்த்தோன்னே சீரியஸாக இருக்கு. தி மெய்டன் ஆஃப் அன்ஃப்ளர்னிங் ரைட்டிஸ்னஸ், நீங்கள் தான் என்னை காப்பாற்றி கூட்டின்னு வந்ததா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகிக்குது. இவங்க வந்து டேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சைலண்ட் ட்ராகன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான்ஜி வில்லேஜ்லேருந்து அவனை மேங்க்ரியை வந்து தூக்கிட்டு போயிட்டானா, அப்போ அந்த வில்லேஜஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கேட்குறான். உடனே அதுக்கு அந்த டேன் தான் சொல்லுது, வில்லேஜர்ஸ் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நிஜமாலே நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன், ஏன்னா நீ அந்த தருணத்தையும் வில்லேஜஸை வந்து சர்வே ஆகிறதுக்கோசம் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நீ கவலைப்படாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை உயிரோட வச்சுக்கிறதுக்கோசம் கவலைப்பட்டதுனால நாங்கள் இப்போ அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இடம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சொல்லுங்குது. இதை கேட்டோம் நீ ஹீரோ, இல்லை நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த மக்கள் எல்லாம் டான்ஸில் இருந்திருக்க மாட்டாங்க, செத்து போன மக்கள் எல்லாருமே என்னால் தான் செத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுங்கிறான். அப்பொன்னே அந்த டான் பொண்ணு, தப்பு பண்ணது நீ கிடையாது, அது தப்பு பண்ணது அந்த மார்ஷியல் ஆர்ட் அலையன்ஸ் அவங்க தான், அந்த முரிமலைன்ஸ் அவங்களும் அவங்க கீழே இருக்கிற மற்ற செட்டு எல்லாம் தான் அவங்களுடைய பெனிஃபிட்ஸுக்கோசம் மற்ற எல்லாத்தையும் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க எக்கச்சக்கமான கிராமத்தை இதுமாரி தான் சாம்பலாக்கியிருக்காங்க. அண்டு அதில் ஒன்றா தான் இப்போது நாஞ்சி கிராமமும் இருக்குது. அதுக்கு நீ காரணம் கிடையாது. இருந்தாலும் நீ இப்போது அவங்கள காப்பாற்றுக்கோசம் ஃபீல்டில் இறங்கி சண்டை போட்டது நிஜமாலே ஒரு நல்ல விஷயந்தான். நான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பாய்சன் ட்ரிப்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்லி சாங் அவனை கொண்டா மட்டும் போதும் எல்லாமே முடிஞ்சிடும், ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ போக தான் தெரியுது இந்த மொத்த முரிமலைன்ஸும் கரப்ட் ஆகியிருக்கு. அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வில்லேஜ் எல்லாம் காலி ஆகிறதுக்கு காரணமே அவங்க தான் வந்து இப்போ தான் எனக்கு புரியுது. என்னுடைய எனிமி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அண்டு நான் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இப்போ நான் யாரை பழி வாங்குறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுகிறான். இதுவரை இல்லாமல் நான் சாவடிச்சிட்டேன், அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒருத்தன் இப்போ உயிரோட என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான் அந்த வேங்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டு டேனு, நீ வேங்கை பற்றி பேசுறதுனால நான் வேங்கை பற்றி சொல்லணும்னா அவன் உன் மேலே பைத்தியமாக இருக்கிறான், அவன் உனக்கோசம் என்ன வேணா பண்ணுறதா இருக்கிறான், அவன் உன்னை மட்டும்தான் அவனுடைய எல்லாமாவே நினச்சிட்டு இருக்கான், நீ அவனுடைய கை அது மட்டும் இல்லாமல் காலை ஏற்றதால அவன் உன் மேலே அவ்வளோ வெறியில் இருக்கிறான் அந்த மேங்க்ரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேன் பண்ண சொல்லுங்குது. உடனே ஹீரோ,
அந்த மேங்க்ரியோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய 100 ஃப்ளவர்ஸ் வேலி ஆஃப் ஷேரோ செக்ட் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மேசாக்கர் பண்ணி காலி பண்ணுது. அதில் சர்வைவ் ஆன ஒரே ஒரு ஆள் நான் மட்டும் தான் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்கிறான். அந்த மேங்க்ரியோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் உன்னையே ஆபத்தில் வந்து சிக்கி விட்றான் அந்த மேங்க்ரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு சொல்லுது. உனக்கு அவன் வெறும் எனிமின்னா அவனை பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கும் மேலே எல்லாமே நீ தான் அவனுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீ இருந்த இடத்துக்கு அந்த சைலண்ட் டிராகன் அனுப்புனதும் அவன்தான். அது மட்டும் இல்லாமல் உன்னை சேவ் பண்ண சொல்லி அனுப்புனதும் அவன்தான். இது எல்லாமே அவனுடைய பிளான் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்லி கிளான் கூட ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிறதுனால அதை அவன் பயன்படுத்தி தான் என்ன உன்னை காப்பாற்றிக்க அனுப்பினான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அது மட்டும் இல்லை, நீ வந்து நல்லா ஆயிட்டியா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கறதுல ரொம்பவும் தீவிரமாக இருந்தான். நீ வந்து கேட்டுனே இருந்தான் உனக்கு எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேர்ன் பண்ண சொல்லுது. அது மட்டும் கிடையாது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே அவன் பெட் பிளஸக்கர் ஹெவன்லி ஆர்ட்டை வந்து பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பண்ண சொல்லுது. இதை கேட்டு இன்ட்ரோக்ஷன் ஷாக்கு. என்ன பெல் பிளஸக்கர் ஹெவன்லி ஹார்ட்டா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாடி மற்றவங்களோட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. உன்னுடைய பாடியில் இருக்கிற பிளட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ரொம்ப திக்காகவும் செம ஹார்டாகவும் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாய்சனால் எந்த வித பாதிப்புமே ஏற்படலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் உன்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கோசரம் தான் அவன் அந்த ஆர்ட்டை உன் மேலே பயன்படுத்தியிருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரிகவர் ரேட் மாரி யூஸ் ஆகிருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. அவனுடைய அவனுடைய ஃபுல் அப்ஜெக்டிவே உன்னை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்ற மட்டும்தான். ஸோ அதனால தான் இந்த பெட் பெஸ்ஸக்கர் எவன்லி ஆர்ட்டை உன் மேலே பயன்படுத்திக்கிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த சீக்ரெட் சொசைட்டி மூலமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் செய்யப்பட்ட ஒரு டெக்னிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே கிடைக்காது. ஆனால் அவன் அதை கண்டுபிடிச்சி அதை உன் மேலே பயன்படுத்திக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தே இதை பயன்படுத்தி வச்சுக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. உன் மேலே யாரோ இந்த ஆர்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க நான் பார்த்ததுனால தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் என்னுடைய ஸ்பிளிட்டிங் ஏரோ புல்லட் அந்த டெக்னிக்கை உனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ இது மூலமாக உனக்கு பர்மனெண்ட்டாக இல்லைனாலும் ஏதோ தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அந்த டெக்னிக்கை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் கண்டி வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, உன்னோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெபிலைஸாகவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா நிலையானதாகவே இல்லாமல் அங்கேயும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. இது வந்து போச்சுன்னா ரொம்பவும் ஆபத்தாயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உன் பாடி இப்போ டெம்பரரி கண்டிஷனில் தான் இருக்குது. இது போக போக அந்த பெட் பிளஸ்ஸக்கர் எவன்லி ஆர்ட்னால உன் உடம்புக்கு மொத்தமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக சொல்லணும்னா உன் பாடி அது ஃபுல்லாகவே டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். நம்ம எதெல்லாம் பண்ணுனா உன்னுடைய பாடி அது ஃபுல்லாகவே பிரேக் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உன்னை அழிச்சிரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான் பண்ண சொல்லினுக்குது. உனக்கு தெரியாமலேயே அந்த வேங்க்ரியோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாடியில் இவ்வளோ பெரிய விஷயத்தையே பண்ணி வச்சுக்கிறான். உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே ஹெல்ப் பண்ணுறான். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் தள்ளி விடுறான். இதை அவன் செய்யறதுனால அவனை என்ன தான் அவன் ஆசைப்படுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் உன் மேலே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறியில் இருக்கிறான். உன் மேலே அவன் அவ்வளோ பைத்தியமாக இருக்கிறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங் சொல்லுங்குது. இது வேற இல்லாமல் உனக்கு நிறைய டைம் அப்படி இல்லை அப்படிங்கிறத தவண்டி உனக்கு என்ன நோக்கம் அப்படின்னு தெரிஞ்ச உனக்கு ஒரு எனிமி இருக்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இது வேற பார்த்தா சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கிராமம் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நீ மயக்கம் போட்டு 5 நாள் ஆகுது. ஸோ அதனால் உன்னை பற்றின நியூஸ் இந்த மொத்த இடத்துக்கும் பரவி இருக்குது. அதனால் அந்த சென்ட்ரல் பிளேனில் இருக்கிற டபுள் மேக்கர்ஸுக்கெல்லாம் உன்னை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வெனமஸ் பாய்சன் கிங்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேகல்கானுடைய 9 காசில் அந்த என்ட்டு ஃப்ளோட்னஸ் ஃபார்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். இது வேற இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த பிக் பேர்டில் ஒருத்தியான அந்த ஜேகல்கானுடைய வாரிசையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொண்டுட்டான். இது வேற பார்த்தாதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சைலண்ட் டிராகன் கூடயும் ஃபைட் பண்ணி அந்த சைலண்ட் டிராகனையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே உன்னை எப்படி கூப்பிடுது தெரியுமா? தி வெனம் டிராகன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கூப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சொல்கிறான். ஹீரோக்கு இதை கேட்டோடனே சரியான ஷாக்கு. ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருந்த யுன்னானில் இருந்த ஒரு பையன் இப்போ இந்த மொத்த ஜாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உனக்கு நார்மலாக இருக்கிற நீ எனிமி நினச்சிட்டு இருக்கிறவங்கள தாண்டி எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தேடி வருவாங்க. ஸோ இதில் ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னத்தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு இந்த உலகம் ஒன்று அசியூம் பண்ணி வச்சுருக்கோ நீ அதை விடவும் ரொம்ப வீக்கான ஒரு ஆள். உனக்கே புரியும்னு நினைக்கிறேன் நீ எந்த அளவுக்கு ஒரு வீக்கான ஒரு ஆள் சொல்லி. ஸோ அதனால் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? சொல்லு ஜென்ஸு கியாங், நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதா இல்லையா? நீ நீ இன்னமும்
அந்த சீக்ரெட் சொசைட்டியில் ஜாயின் ஆகிறத பற்றி யோசிச்சுட்டேவா இருக்க போகிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் பொண்ணு கேட்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் யோசிச்சுனே இருக்கிறான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி அந்த நாஞ்சி கிராமத்தில் தான் கட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துன்னுக்குறான் அந்த அழிஞ்சு போன நாஞ்சி கிராமத்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று வருது. உடனே அவன் என்னடா அது லெட்டர்னு போய் பார்க்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகா கான் பேக்கரி ஜாங்க்கு சென்ட் பண்ண லெட்ரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th கிளாஸில் அந்த 8 ஃப்ரண்ட் ஃபார்மேஷனை வச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனமஸ் பாய்சன் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுடைய டிசிப்பிளான அந்த சைலண்ட் டிராகன் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் இந்த நாஞ்சி கிராமத்துக்குள்ளே வந்துட்டான். ஸோ எங்களால் அது ஒன்றுமே பண்ண முடியல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெனமஸ் பாய்சன் கிங் கூட ஃபைட் பண்ணி தோத்துட்டான். இதுவாறு பத்தாது யோவா ஆஃப் ஷாண்டாங் அவளும் வந்தா. அவள் கூட ஃபைட் பண்ணி அவன் தோத்துட்டான். இந்த ஜெகா கிளான் இந்த ஜெகா கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவில் செட்டு கூட தோற்று போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான். பட் என்ன பண்ணுறது, இது ஒரு விதி தான் போல். பட் என்ன தான் இது இப்படி இருந்தாலும் இதுலேயே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா என்ன நடந்தது தெரியுமா? லேட்டராக அந்த ஃபைட்டில் உங்களுடைய அட்வைசர் மேக் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ட்ராகனை அவன் கேப்சர் பண்ணி இட்டுட்டு போயிட்டான். வெனமஸ் பாய்சன் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோவா ஆஃப் ஷாண்டாங் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டா. அந்த மைடன் ஆஃப் அன்ஃப்ளோட்டிங் ரைட்டிவ்ஸ்னஸ். சீரியஸாக சொல்லப்போனால் இந்த இன்சிடென்ட் காரணம் ஜெகா கான் தான் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசிப்பிள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தாலும் நாங்கள் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம் இந்த ஜெகா கானை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் போட்டுக்குது. அப்படியே அவன் லெட்டரை பச்சின்னு இருக்கும்போது மரத்த மேலேருந்து ஒரு 3 பேர் ஹே அவன் அவன் யாருன்னு தெரியுதா இல்லையா? அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தி கோல்டி சோடு பேக்கரி ஜாங்கு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா செக் லீடர் ஆனதுலேருந்து எந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்கு இறங்கி பண்ண மாட்டான்லாம் கேள்விப்பட்டேன். ஆனால் எப்படி இவன் இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய டிசிப்ளினுக்காக வந்திருந்தாலும் அது வந்து ரொம்ப லேட்டு அப்படின்னு பேசினுக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒருத்தன் இதுதான் நம்மளுக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கார்டை டவுன் பண்ணியிருக்கும்போது நம்ம அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். இதை கேட்ட இன்னொருத்தண்டே என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசினுக்கிற? அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலையை பார்த்துனுக்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு இந்த நாஞ்சி வில்லேஜ் வந்து உதவுறதுக்கு தான் வந்து கண்டி வேறு எதுவும் கிடையாது. அசாசினேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவன் சரி கண்டே கத்துறான். டே நீ எல்லாம் வந்துட்டீங்களா என்ன? அந்த பேக்லி ஜாங் அவன் என்ன பண்ணான்னு அவன் தான் சீக்ரெட் சொசைட்டியில் இருக்கிற உங்களுடைய ஃபேமிலி எங்களுடைய ஃபேமிலி நம்மளோட பிரதர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையாலேயே கொன்னான் அப்படின்னு வந்து தான் சொல்கிறான். பட் இருந்தாலும் இது ரொம்ப டேஞ்சரு, அவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் வரலாம் என்ன, நான் போய் இவனை ஃபைட் பண்ண தயாராக தான் இருப்பேன். நான் வந்து இதில் சக்ஸஸ் ஆகிட்டேன்னா நம்ம இந்த முரிமலைன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற ஃபைட்டு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய லார்டுக்கோசம் நான் இதை பண்ணியே ஆவேன். நீங்கள் வரலான்னு நான் தனியாக போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க ச்சே என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிடுறானுங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் தான் படிச்சுன்னுக்குறான். ஜெகா கிளான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அதுக்கு எப்பவுமே இவங்க சப்போர்ட் பண்ணி அதுபடி நடப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் போட்டுக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவனுங்க மற்ற கூமுட்டிங் மாதிரி இல்லாமல் கத்திங்கெல்லாம் வராமல் செம சைலண்ட்டாக அவன் இன்னொரு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கின்னு இவன் அட்டாக் பண்ண வரானுங்க. ஆனால் இவன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம், உங்களுடைய பிளேஸ் என்னன்னு கூட தெரியாமல் என்ன அட்டாக் பண்ண வந்துட்டீங்களா அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னொரு வெளியே வரான். எப்பவுமே அதை வச்சு கப்பு ஜன்னலை தான் தந்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ அதை வச்சு அவன் இந்த 3 பேரையும் அசால்ட்டாக அப்படியே நசைக்கியே சாவடிச்சிட்டான். அவன் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு பியூர் யூல் மாரியே இருக்கிறான். இனிமே ஒருத்தரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது. நான் நான் என்ன ஒன்றா பண்ணுவேன் எனக்கோசம். ஏன் இந்த மொத்த ஜாங்கியும் தலைகீழ கூட திருப்பி போட தயாராக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுமாரி பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் எனக்கு சொந்தமான பொருள் மேலே கை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே க்ளோஸ்.